பண்ணை தொடர்பான இன்னும் ஒரு முக்கிய தகவலோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். அதாவது சிம்பல் குலோஸ்ட்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு குட்டி பிறந்த 24 மணி முதல் 48 மணி நேரத்தில் தாயாட்டுக்கு சுரக்கும் முதல் பால் தான் இந்த சிம்பல் குலோஸ்ட்ரம் என்று சொல்லப்படும். உண்மையில் இந்த சிம்பல் குலோஸ்ட்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த பாலினுடைய மகத்துவம் பற்றி எங்களுடைய பண்ணையாளர்களில் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவே தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இது அமையும் என்று நினைக்கின்றோம். அதாவது இந்த முதல் பாலானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக வழங்குகிறது. பிறக்கும்போது குட்டி ஆட்டுக்கு போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. இந்த சிம்பல் பாலின் ஊடாக எதிர்ப்பு அணுக்கள் பல நோய்களிலிருந்து குட்டியை பாதுகாக்க உதவுகின்றன. அதுபோல உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்குகின்றது. பிறந்த உடனேயே குட்டிக்கு அதிக வெப்பமும் சக்தியும் தேவைப்படும். இந்த பாலினூடாக அது போதுமான அளவுக்கு வழங்கப்படுகின்றது. அதுபோல ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகின்றது. சரியான நேரத்தில் கிடைக்கும் குட்டிகள் வேகமாக வளர்ந்து நல்ல உடல் எடையை அதிகரிக்க இந்த பால் உதவுகின்றது. அதுபோல குட்டியினுடைய இறப்பு வீதத்தை குறைக்க உதவுவதோடு பல பண்ணைகளின் குட்டி இறப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகவும் இந்த தாய்க்கு சுரக்கும் இந்த ஆரம்ப சிம்பல் குலோஸ்ட்ரம் என்று சொல்லக்கூடிய பால் அமைகின்றது. அதுபோல குட்டி பிறந்த முதல் 1 முதல் 2 மணி நேரத்துக்குள் நாங்கள் கண்டிப்பாக குட்டி ஆட்டுக்கு இந்த பாலை குடிக்க வைப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதுபோல முதல் 24 மணி நேரமும் மிகவும் முக்கியமான காலமாகும். நினைவில் கொள்ளுங்கள், பிறந்த குட்டிகளுக்கு நாம் வழங்கும் ஆக பெரிய முதல் பரிசு இந்த சிம்பல் குலோஸ்ட்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆரம்ப பாலை வழங்க வைப்பதாகும். எனவே பண்ணையாளர்கள் கண்டிப்பாக இந்த விடயத்தில் கவனம் செலுத்துமாறு நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம்.